சென்னை பள்ளிக்கரணையில் பாதாள சாக்கடை பணியின் போது மண் சரிவு ஏற்பட்டு தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளார். பாதாள சாக்கடைக்காக பள்ளம் தோண்டிய போது ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி தொழிலாளி அன்பு என்பவர் உயிரிழந்துள்ளார். மண் சரிவில் சிக்கிய திருப்பதி என்பவரை தீயணைப்புத் துறையினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். உயிரிழந்த அன்புவின் உடலை தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரமாக போராடி மீட்டுள்ளனர். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பள்ளிக்கரணையில் பாதாள சாக்கடை பணியின் போது மண் சரிவு ஏற்பட்டு தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளார். பாதாள சாக்கடைக்காக பள்ளம் தோண்டிய போது ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி தொழிலாளி அன்பு என்பவர் உயிரிழந்துள்ளார். மண் சரிவில் சிக்கிய திருப்பதி என்பவரை தீயணைப்புத் துறையினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். உயிரிழந்த அன்புவின் உடலை தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரமாக போராடி மீட்டுள்ளனர். சென்னை பள்ளிக்கரணையில் பாதாள சாக்கடை பணியின் போது மண் சரிவு ஏற்பட்டு தொழிலாளி ஒருவர் உயிரிழந்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் சிந்துஜா. சென்னை பள்ளிக்கரணை பாரதிதாசன் 2வது தெருவில் மெட்ரோ வாட்டர் சார்பில் பாதாள சாக்கடைக்காக பள்ளம் தோண்டப்பட்டு பணியானது நடைபெற்று வந்தது. அப்போது திடீரென மண் சரிவு ஏற்பட்டதில் பணியில் ஈடுபட்டு இருந்த திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 59 வயது மதிக்கத்தக்க அன்பு என்பவரும் திருப்பதி என்பவரும் மண் சரிவில் சிக்கிக் கொண்டனர். பணியில் இருந்து மற்ற ஊழியர்கள் காப்பாற்ற முயற்சி செய்தும் பலனில்லாமல் உடனடியாக பள்ளிக்கரணை காவல் நிலையத்திற்கும் மேடவாக்கம் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த பள்ளிக்கரணை போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் மண் சரிவில் சிக்கிய 2 பேரையும் பொக்லைன் இயந்திரம் மூலம் மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு போராட்டத்திற்கு பிறகு அன்பின் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் திருப்பதியின் காயங்களுடன் உயிருடன் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். போதிய பாதுகாப்பு அம்சங்கள் இன்றி பணியில் மேற்கொண்டதால் மண்சரிவில் சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக பள்ளிக்கரணை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.